வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ண அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்பவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ சின்னதாக இருந்தால் நான் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை, தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குது. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடைய நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டியது தான் என்னுடைய வேண்டுகோள். அம்மா ராஜசேகர்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார். அந்த தெலுங்கு படம் எடுக்கும்போது 3 days அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னு முடிச்சிடலாம் சார்னார். ஆனால் எவ்வளோ பேர் வேணும்னா எனக்கு ஒரு 500 பேர் வேணும் அப்படின்னு. அங்கேயே ராஜமுந்திரியில் ஒரு 500 பேரை ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு சார் வந்து இதுக்கு நடக்கல, ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார். 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 100 டான்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் ஆசை, பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர். ஆனால் 3 days இருக்குன்னு சார். 2.5 days எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தார். அந்தளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணார், சிக்கனமாகவும் பண்ணார். இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை. என்னென்னா பிரம்மாண்டம்ங்கிறது வந்து பணத்தில் மட்டும் இல்லை, அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணுறங்கிறத நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார். நான் ரவிமரியா என்னை கேட்டான், அது சார் நானே டைரக்ட் பண்ணலான்னு. நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்ணுறது நல்லா இருக்காதா அப்படின்னு சொன்னேன். சரி சரி சார் அப்படி போயிட்டான். இப்போ அவரோட இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனாலும் ரவி நீ பாரு, அவர் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணல பையனை, தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தெலுங்கில் வந்து எப்பவுமே வாரிசு, இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ், ஒரு ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம் சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இங்கே என்னன்னா இங்கே பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும். இங்கே எல்லாருமே நடிகனாகனு ஆசைப்படுவோம்ல, இவங்க அப்பா ஹீரோ அதனால் இவனை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேலே ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால் தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லைப்பா, நீங்கள் வந்து தனுஷ் வந்தது தனுஷால செல்வராகவன். ஏன்னா ஒரு அப்போ ஒரு ஆல்பர்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து கஸ்தூராஜ் சார், துள்ளுவதில்லையா இது எடுத்துகிட்டு வந்தார். சரி இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கார்ல, இவர் என்ன மாதிரி படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது படம். அந்த ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், கஸ்தூராஜ் அது நீங்கள் பண்ண மாதிரி இல்லையா, இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் நம்ம பசங்க பண்ணுறானுங்க, பசங்க பேரை போட்டால் இப்போ வந்து தெரியாது இல்லையா, அதனால் என் பேரை போட்டிருக்கேன், பசங்க தான் பெருசாக பண்ணுறான் நான். ஆனால் இன்னைக்கு வந்து கஸ்தூராஜா பண்ணால் கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ. அதாவது தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா, தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கும்போது அதுதான் உலகத்தில் ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலவிற்கு தான் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அதை வந்து தன் பேர் இருக்கா இல்லையா எப்படிலாம் இல்லாமல் கஸ்தூராஜ் சார் அது பின்னாடி இருந்து அவங்கள இன்றைக்கி ஒரு மரமாக்கிட்டாரு. அந்த மரத்தோட நிழலில் இன்றைக்கி ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாகவும் இல்லாமல் இவருக்கும் அவங்க பாரமாக இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் பசங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்தூராஜா அவங்க மனைவி இவங்க 2 பேரோட நல்ல குணம் கூட. அதாவது எண்ணம் போல வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும்.